ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சில்லோடில் வந்து எப்படி ட்ராக் எடுக்க போகிறோம். ஒரு நார்மலான ட்ராக் தான் இது. ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் வந்து இன்புட் பண்ணிடுங்க. இதை வந்து ட்ரீல எடுத்து போட்டிங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து இதை வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நோட்ஸ் நோட்ஸுக்கு வந்தீங்கன்னா ரோட்டோ இந்த தெரியுதுல, இதில் வந்து ரோட்டோன்னு இருக்கும். ரோட்டோ இதில் தூக்கி போட்டு அவுட் அவுட் அவுட்டுன்னு ஒரு நோட் இருக்கும். அந்த அவுட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இந்த இதை அவுட்டை ஹெப்ஜி, அதாவது ஹெப்ஜி கூட சேர்த்துட்டு இந்த அவுட்டை வந்து இதோட சேர்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். ஓகேவா? இதுதான் ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டு. இதில் தான் நம்ம வந்து லேயரை க்ரியேட் பண்ணி வரைய போகிறோம். இது வரையறதுக்கான டூல் வந்து பி ஸ்ப்ளைன். ஓகேவா? பி ஸ்ப்ளைனை வச்சு தான் நம்ம சிம்பிளாக ஒரு ட்ராக் எடுக்க போகிறோம். இதில் ஒரு கேமரா தெரியுதுல்ல, இந்த கேமராவோட மூமெண்ட்டை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சிம்பிளான மூமெண்ட் தான். ஓகேங்களா? எந்த ஒரு கேமரா கேமரா மட்டும்தான் மூமெண்ட்டில் இருக்குது. கேரக்டரும் அந்த ஆப்ஜெக்டும் வந்து மூமெண்ட்டில் இல்லை. ஸோ வந்து ட்ராக் வந்து ஈஸியாகவே எடுத்துடலாம் அதில். ஓகேவா? லேயர் போட்டிங்களா? போட்டுட்டு இந்த டூல் பி ஸ்ப்ளைன், நான் சொன்னோம்ல, அந்த பி ஸ்ப்ளைனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா தானாகவே கிளிக் ஆகும். நீங்கள் எதில் ட்ராக் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் வரைஞ்சா போதும். ஓகேவா? இவ்வளோ இடம் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம ப்ளே விட்டு பார்த்தோம்ல, இதில் வந்து கேமரா மட்டும்தான் மூவ்மெண்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரான்சிஷன் மட்டும் போட்டால் போதும். ட்ரான்ஸ்லேஷன், ஓகேவா? ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் போட்டால் போதும். மோஷன் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இல்லை, ஸ்மாலாக தான் இருக்குது. ஸோ மோஷன் வந்து ஸ்மாலாக வச்சுக்கோம். ஓகே, ட்ராக் பண்ணுவோமா? ட்ராக்குன்னு கொடுத்தீங்கன்னா ட்ராக். ஓகே, இப்போ டைம்லைன் வந்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் மேட்ரிக்ஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகிருக்கும். ஃபுல்லாக ட்ராக் ஆகிட்டான்னு பார்த்துக்கோங்க. 100 ஃப்ரேம் வந்து ட்ராக் ஆகிருக்கு. நம்ம 100 ஃப்ரேம் தான் கொடுத்துருக்கோம், அதனால் 100 ஃப்ரேம் வந்து ட்ராக் ஆகிருக்கு. ஒரு ப்ளே விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இது வந்து இப்போ வந்து ஸ்டெபிலேஷன் இல்லாமல் இருக்குது. ஸ்டெபிலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? அப்படியே இருக்குது அந்த ட்ராக். இதை நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எங்கெல்லாம் மூமெண்ட்டு அதிகமாக இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக. ஓகேவா? இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.